ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வேகமாக போயிட்டுருக்கோம்னா பலா மரத்தில் பலாப்பழம் வெட்ட போமா அப்பா கூட. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பா ஆல்ரெடி வந்துட்டாங்க, ஏணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அப்பா 2 காய் வெட்டி வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பலாத்தோப்பு தான். இடையில பாருங்கள் அன்னாசி தோப்பெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் தான் கேட்ச் போட்டேன், அப்பா பிடிச்சிட்டாங்க. நானும் அப்பா தான் எப்பவும் பலாப்பழம் வெட்டுவோம். நான் தான் அப்பா ஹெல்ப் பண்ணுவேன் எப்போவுமே. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது ஒரு இரும்பு ஏணி வச்சு தான் வெட்டுவோம். இன்னும் ஹைட்டில் இருக்கால மர ஏணி வச்சுப்போம். அப்பா கட்டி விடுவாங்க. நான் ஒத்த கையில் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஒத்த கையில் இறக்கி விடுறேன். கையில் வேற நல்லா கயிறு எப்படி இழுத்து விட்டு காயமாயிடுச்சு வேற ஒத்த கையில் விடவும். 2 காயாக வெட்டி விட்டதும் நல்லா கனமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. எல்லாமே நான் ஒத்த கையில் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். கழட்டியாச்சு. அடுத்து மேலே உச்சியில் 2 காய் இருக்குது. அதை வெட்டத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடில் ஒரு 3 காய் இருந்துச்சு. பார்த்தா 3 காயும் வெட்டி விட்டுட்டாங்க. இப்போது நான் ஒரு கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு காய் பிஞ்சு காய், அது வேஸ்ட்டாக தான் போகும். வெட்டி விட்டாச்சு. பாருங்கள், மீதி 2 காய் நல்லா விளைஞ்சிருச்சு. அவ்வளோதான். தூக்கி இந்த தூரமாக போட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு காய் இறக்குறதுக்கு இடிக்கும்ன்ட்டு. இப்போ மேலே 2 காய் இருக்கா, அதை வெட்டுறதுக்காக வாங்கருவா கம்பு வச்சு அப்பா இந்த சாக்கு இருக்குல்ல, அந்த கயிறை திணிச்சு இந்த சாக்கில் கட்டி இதில் வெட்டி விட்டு இறக்குவோம். ஏன்னா தூரத்துலேருந்து வெட்டி போட்டோம்னா டேமேஜ் ஆகிடும். வாங்கிட்டு போகிறவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு அது அழுகி வீணாக போயிடும்ல, அது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இறக்குவோம். ஏன்னா எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு போவாங்க, அழுகிருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பாருங்கள் அழகாக அப்பா கட்டி, அது அப்பாவோட ஐடியா தான். எப்போவுமே மரத்தோட கிளை நுனியில் காய்ச்சிருக்க காயெல்லாம் அப்பா இப்படி தான் வெட்டுவாங்க. நாங்கள் எப்போவுமே கீழே வெட்டி போட மாட்டோம். பாருங்கள் அழகாக வெட்டியாச்சு. சாக்குள்ள சேஃபாக வந்துருச்சு காய், அடிபடவே படாது. அப்படியே கீழே சாய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு காய் கிடச்சிரும். நல்லா சேஃபாக இறங்கிடுச்சுல காய். இப்படி தான் இன்னொரு காயும் வெட்டுவோம். அவ்வளோதான், இன்னொரு காயும் வெட்டியாச்சு. மேலே பாருங்கள் 2-3 காய் கிடக்கு. அது குருவிங்களுக்கும் அணிலுங்களுக்கும் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டாங்க அப்பா. அவ்வளோதான், வெட்டியாச்சு. பாருங்கள் காய் வெட்டி தண்டை வெட்டி விட்டாச்சு. எவ்வளோ பிசுன்னு ஊற்றுது பாருங்கள். அது அந்த பிஞ்சு காய் இல்லை, அது வேஸ்ட்டாக தான் போகுது. அது எடுத்துகிட்டு போக மாட்டோம். மீதி நல்லா விளைஞ்சிருக்க தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்பா வேலைக்கடைக்கு. அவ்வளோதான், எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயுமே தண்டு வெட்டி விட்ருவோம். அதான் பிசுன்னு பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஊற்றிட்டுருக்குன்னு. இது இன்னொரு மரத்தில் வெட்டின காய். இவ்வளோ காய் வெட்டிட்டோமா, இது நல்லா பழுத்து காஞ்சு போய் அழுகிடுச்சு. இப்படி தான் நிறைய பழம் வேஸ்ட்டாக போகும். ஆனால் சொலை சூப்பராக இருந்துச்சு, சரியான சக்கரை கட்டி மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பலாக்க வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.